எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். The book of Hebrews chapter 12 verses 1, 2 and 3 சேர்ந்து ஒருமனப்பட்டு சபையார் எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த, எல்லாரும் சொல்லுங்க, அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ரொம்ப பிரஷர்டா ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்களா? சொல்ல மாட்டீங்களே சத்தமா. அவரையே பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவரை விட நம்ம ஒன்றும் பெரிய பாடுபடலை. ஆமாவா இல்லையா? அவரை விட ஒன்றும் நம்ம பெருசாலாம் பாடுபடல. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆண்டவர் சொல்றாரு, பாரமான யாவற்றையும். எல்லாரும் சொல்லுங்க, எதெல்லாம் உங்களை பர்டன் பண்ணுதோ, பர்டனிங்கா உங்களுக்கு ஃபீல் ஆகிற காரியத்தை, ரெண்டாவது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க. பாரத்தை தூக்கிட்டே சுமந்துட்டு இருக்க கூடாது. ஏதோ உங்களை ரொம்ப பாரப்படுத்திக்கிட்டே இருக்குதா, அதை தூக்கி எறிஞ்சிடணும், தள்ளிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய, வேற யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் கண்களுக்கு முன்னால இயேசு எனக்கு முன்னால இருந்து என்ன நடத்துறாருன்னு எத்தனை பேருக்கு விசுவாசம் ஈ மைனர் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஸ்தோத்திரம். இயேசு எனக்கு முன்னால இருந்து எனக்கு நடந்து செல்லுகிறார், அவருக்கு பின்னால நான் போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆமென். பேதுரு இயேசுவை மாத்திரம் பார்த்துட்டு நடக்கிற வரைக்கும் கடல்ல நல்லா நடந்தார். ஆனா காற்று பலமா இருக்கிறத பார்த்த உடனே அமிழ்ந்து போனார். நம்ம நிறைய நேரம் இயேசுவை பார்க்கிறோம், ஆனா காது மாத்திரம் எதை கேட்குது? காத்த கேட்குது. காத்து, புயல், இந்த சத்தத்தை காது கேட்ட உடனே கண்ணு திரும்பிடுது. இப்படி இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா உங்க காதுல கேட்க வேண்டிய ஒரே வார்த்தை, நீ வான்னு இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கணும். காற்று சத்தம் என் காதுக்குள்ள வரக்கூடாது, புயலின் கொந்தளிப்பு என் காதுக்குள்ள வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை நோக்கி ஆமென் சொல்லுங்க. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சொல்லுங்க, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார்.
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. உங்களுக்கு முன்னால நிக்கிற இயேசுவை நோக்கி ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு முன்னால நிக்கிற இயேசுவை நோக்கி let your eyes be fixed upon Jesus and Jesus alone. சில நேரம் யாராவது ஹோப்ஃபுல்லா ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா நம்மளாம் அப்படியே சாஞ்சிருவோம் அந்த பக்கம். யாராவது வந்து நான் பார்த்துக்கிறேன்னா ஏசப்பாலாம் விட்டு அங்க போயிடுறது சில ஆளுங்க. திடீர்னு அவங்களும் கையை விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நம்ம ஐஸ் ஃபிக்ஸ்டா இருக்கணும். இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி. நான் என்னைக்குமே சொல்வேன், மனுஷனை நம்பவே கூடாது. என்ன ஒரு மாதிரி டைப்பா பாக்குறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனை நம்ப. ஆண்டவர் மனுஷர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. பார்த்திருக்கீங்களா? மனுஷர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அவங்க சொல்ற வார்த்தை ஒன்னா இருக்கும், அவங்க செய்யறது ஒன்னா. நேத்து ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு பச்சோந்தி ஒண்ணு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சு தற்கொலை பண்ணி செத்துச்சான். பச்சோந்தி தெரியும்ல? லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி இருக்குது. அது என்னன்னு லெட்டர் எழுதி வச்சுச்சான், நிறம் மாறுகிற போட்டியில் நான் மனுஷனிடத்தில் தோற்று போனேன். அவ்வளவு சீக்கிரமா அவன் மாறுறான். என்னை விட அவன் ஃபாஸ்டா அவன் மாறுறான். கலர் சேஞ்ச் ஆகுறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, உங்க கண்ணு உங்களுக்கு முன்பாக நிற்கிற இயேசுவை மாத்திரம் பார்க்கட்டும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி எல்லாரும் சொல்லுங்க. நம்பர் 2, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே. சொல்லுங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல. உங்க ஓட்டத்தை நான் ஓட முடியாது, என் ஓட்டத்தை நீங்க ஓட முடியாது. என் ஓட்டத்தை நான் தான் ஓடி முடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சிலர் அடுத்தவங்க ரோல் எடுத்து இவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க, சக்சஸே ஆக முடியாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் ட்ராக்ல ஆமென் சொல்லுங்க. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எதுல ஓடணும்னா அவங்க ட்ராக்ல ஓடணும். கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த அழைப்பு, உங்களுக்கென்று கொடுத்த ஊழியம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காலிங், அதுல கரெக்டா பிடிச்ச நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்துரும். ட்ராக் மாறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். சவுலோட Dress சவுலுக்கு தான். சவுலோட Dress தாவீதுக்கு செட் ஆகாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சவுலோட Dress. சிலர் கையை பிடிக்க சொன்னா மாமியார் மருமக மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா, சோத்திரம். சவுலோட Dress யாருக்கு செட் ஆகாது? தாவீதுக்கு. தாவீதை போட்டு பார்த்தா அவனுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதோட ஸ்டைல் வேற, சவுலோட ஸ்டைல் வேற. கை உயர்த்தி ஆமென் சொல்லு. உங்களுக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு எதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல, அந்த ட்ராக்ல குடு 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 குடுன்னு ஓடுங்க. என்ன ஆமென்? பைபிளை கரெக்டா பார்த்து சொல்லுங்க. அந்த ட்ராக்ல எப்படி ஓடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது? குடு குடு குடுன்னு ஓடுங்க. பக்கத்துல கை பிடிச்சு இப்ப நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, பொறுமையா ஓடினா போதும். ஆமென் சொல்லுங்க, பொறுமையா ஓடினா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இ மைனர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இ மைனர். ஓட்டத்தை
மரணத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓ, நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. சொல்லுங்க, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கை, இயேசு என் நம்பிக்கையா. இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கை, அவரை மாத்திரம் நான் நோக்கி ஓடுவேன். இந்த பூமியும் சொந்தமல்ல. ஓ, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே காண்பேனோ. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடம். ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறவங்கலாம் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. சீக்கிரம் ஓட்டம் ரொம்ப நாள் ஓடாது. இந்த மெராத்தான்ல ஓடுறவங்களாம் பார்த்துருக்கிறீங்களா? மெராத்தான் லாங் ரன்னாக ஓடுறது, கிலோமீட்டர் கணக்கில் ஓடுறது. 100 மீட்டர்ஸ்ல ஓடும்போது ஸ்பீடா ஓடிடலாம். ஆனால் மெராத்தான் ஓடும்போது ஸ்பீடா போனவன்லாம் பாதியில் போயிடுவான், பாதியில் டயர்டாயிருவான். மெராத்தான் ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் பொறுமையாக கையில் தண்ணியை குடிச்சிக்கிட்டே ஓடுவான். ராமன் சொல்லுங்களேன். ஆமாம், அங்கே தண்ணி தாகம் வரும், அப்போ தண்ணியை குடிச்சிக்கிட்டே ஓடுவான். ராமன் சொல்லுங்க. ஆமாம், தலை சுத்துற மாதிரின்னா தண்ணியை தலைக்கு மேலே கூட ஊற்றிக்குவான். மயக்கம் வந்துடக்கூடாது. என் லக்குலாம் ஒன்று தான், எப்படியோ நான் போய் அந்த லக்கை அடைய வேண்டும். கைகளை தட்டி நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பொறுமையோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையோட ஓட கடவுள். பிரைஸ் காட். 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எல்லாம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்னவென்றால், சிலுவையை சகித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சிலுவையை சகித்துக் கொள்ளுங்கள். எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சிலுவை இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சிலுவை உண்டு. ஆண்டவர் சொல்ல, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன், அவனே எனக்கு சீஷனாயிருப்பான். சிலுவைய சகிச்சுதான் ஆகணும், சிலுவைய சுமந்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. சிலுவைய சுமக்காம நமக்கு பரலோகம் கிடையாது.
சிலுவையை சகிக்காம நமக்கு சந்தோஷம் இல்லை. எவ்வளவு நாள் பாஸ்டர், எவ்வளவு நாள்? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இக்காலத்து பாடுகள். எல்லாரும் சொல்லுங்க, இட் இஸ் டெம்பரவரி. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். சிலுவை சுமக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குதுன்னா, சிலுவையை சகிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குதுன்னா, மகிமையை பார்க்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. கையை தட்டினா நல்லா தட்டிடணும். ஓ ஹல்லேலூயா. மகிமையில போய் சேர ஒரு நேரம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையை சகித்துக் கொள்ளுங்கள். இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பார்த்தாராம். எதை பார்த்தாரு? உங்களுக்கு முன்னால இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டே, அந்த பரலோகத்தை பார்த்துக்கிட்டே, அந்த ஆமென் இயேசுவை பார்த்துக்கிட்டே நீ உன் ஓட்டத்தை ஓடுவாயானால் நீ சுமக்கிற சிலுவை உங்களுக்கு பாரமா இருக்காது. ஹல்லேலூயா. சிலுவைய பாரத்தோட நீங்க சுமக்கிறதா நினைக்க மாட்டீங்க. சிலுவைய சந்தோஷமான ஒரு பாக்கியமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ சிலுவை சுமந்தோராய் சிஷ்யனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்வீனில் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். கையை தட்டி ஆமென். சிந்தை வாழ்வீலும் தாழ்மை தரிப்போ. நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. கை தட்டி பாடலாமா? இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சுமக்கிறவன் தான் சீஷனாய் மாற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்குன்னு கர்த்தர் ஒரு சிலுவையை கொடுத்திருக்கிறார். எனக்கு எதை சுமக்க முடியுமோ அந்த வெயிட்டை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு நாளும் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல. உங்களுக்கு எந்த வெயிட் சிலுவையை சுமக்க முடியுமோ அதை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் யாருக்குமே இருக்காது பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீயா இருக்க போய் அதை உயிரோட இருந்து தாகிச்சு தாங்கி பொறுமையா ஓடிக்கிட்டு இருக்கிற. உன் கூட்டாளி வேற யாராவது ஒரு ஆள் இருந்தா அவன் செத்து போயிருப்பான். ஒரு அம்மைன்னு சொல்ல மாட்டேறீங்களே. நமக்கு வந்த பாடெல்லாம் வேற ஆளுக்கெல்லாம் வந்தா இந்நேரம் சூசைட் பண்ணியிருப்பான். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தருடைய கை தட்டினா நல்லா தட்டிருங்க. இதுதான் கிருபை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திராணிக்கு மேலா கர்த்தர் சோதிக்க மாட்டார். 10th எழுதுறவன் கையில 10th கொஸ்டின் பேப்பர் தான். +2 எழுதுறவன் கையில +2 கொஸ்டின் பேப்பர் தான். 10th எழுதுறவன் கையில போய் +2 கொஸ்டின் பேப்பர் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். 10th எழுதுறவன் கையில +2 கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? முழிப்பான். படிக்காதவன் எல்லா நேரமும் முழிச்சிட்டு இருப்பான். அது வேற கதை. 10th எழுதுறவனுக்கு 10th கொஸ்டின் பேப்பர் தான்.
+2 எழுதுறவனுக்கு +2 கொஸ்டின் பேப்பர் தான். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு திராணிக்கு ஏற்ற சோதனையை தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. நீங்க சுமக்கிறதற்கு ஆமென் சரியான சிலுவையை தான் நீங்க சுமந்துட்டு நம்புறவங்க மட்டும் ஆமாப்பா, ஆமா இதை நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்கு தெரியும் இந்த சிலுவையை சுமக்கிறதற்கு என் தேவன் எனக்கு கிருபை கொடுப்பீங்க, இதை நான் சகித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. திராணிக்கு மேலாக ஒரு நாளும் விடமாட்டார். கையை உயர்த்து, தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். உன்னை தேவன் அக்கினிக்குள்ள கொண்டு போறார்னா அக்கினிக்குள்ள இருந்து வெளியே வர ஒரு வழியை உருவாக்காம அந்த அக்கினிக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போவதில்லை. உன்னை சிங்க கெபிக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார்னா நீ அங்க போறதுக்கு முன்னாலேயே எல்லா வழியையும் கர்த்தர் ஏற்படுத்திட்டு தான் அங்க உள்ள கொண்டு போறார். அதனால நான் பாடுகளை கஷ்டமா நான் பார்க்கறது இல்ல, நான் பாடுகளை சந்தோஷமா நான் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுகள் என் வாழ்க்கையில பெருக பெருகதான் எனக்கு தெரியுது என் ஆண்டவர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரப்பா, என் மேல கர்த்தர் எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு. சிங்க கெபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி தானியேலுக்கு தெரியாது. சிங்க கெபிக்கு போறதுக்கு முன்னால தானியேல் நினைச்சிருப்பான் சிங்கம் ரொம்ப கொடூரமானது, சிங்கம் நம்மளை பீஸ் பீஸ் ஆக்கிரும். ஆனா சிங்க கெபிக்குள்ள போன பிறகுதான் தானியேலுக்கு தெரிஞ்சது தேவன் என் கூட இருந்தா சிங்கம் பக்கத்துல கூட வராது. இவ்வளவுதான் கைத்தட்டா. அக்கினிக்குள்ள போற வரைக்கும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் வேற லெவலான வைராக்கியம். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நான் இந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன், செத்தாலும் சாவுறேன். சொல்ல மாட்டீங்களே? ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நல்ல தலைக்கு மேல கைத்தட்டு. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஓ எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. பாடுங்க. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கு விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 I will keep worshiping God always. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். நான் வனாந்தரத்தில் இருந்தாலும் துதிக்கிற துதி என் வாயில இருக்கும். சிங்காசனத்துல உட்கார்ந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதி. ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலைமை இல்லை என்னை துதிக்க வைக்கிறது, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் என்னை துதிக்க வைக்கிறார். It may be a desert
or it may be a palace, I will keep praising God. Hallelujah. சிலுவையை சகித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனி தேடுவோம்ல. ஒரு கம்பெனி நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள தான் நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்குவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எல்லா கஷ்டத்தையும் எல்லா பாடையும் உனக்கு ஈக்குவலா உனக்கு மேல அனுபவித்த ஒருத்தர் நான் இருக்கிறேன், என்ன நீ நினைச்சுக்கோ. ராமின் சொல்ல மாட்டீங்களே. இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் என்ன ஆயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். சோர்ந்து போகாதபடிக்கு, சேர்ந்து வாசிங்க, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா விசுவாச ஓட்டத்துல இளைப்பு வரும், ஆனா இளைச்சு போக கூடாது, எழும்பி வரணும். அப்படி ராமன் சொல்லுங்க. நான் படுத்து தூங்குறேன், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். உடனே ஆண்டவர் ஓடி வந்து, எலியாவே என்னப்பா ஆச்சு உனக்கு, சொல்லுப்பா, என்னப்பா இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இப்படி கேட்டார் ஆண்டவர். ஆண்டவர் அவன் ஜெபத்தை சட்டையே பண்ணல. அந்த ஜெபத்தை ஆண்டவர் சட்டையே பண்ணல. என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் பதறிப்பா, என் பிள்ளை இப்படி ஜெபம் பண்ணிட்டானே. எழும்பி உட்காந்து முதல்ல சாப்பிடு. என்னத்த சாப்பிடு சொல்லுங்க. சுட சுட அப்பமோ இறைச்சி இருக்குது, இதை எழும்பி உட்காந்து சாப்பிடு, போஜனம் பண்ணு. பக்கத்துல தண்ணி ஓடுது, குடிச்சிட்டு படுத்து தூங்கு. Sometimes God never responds. நம்ம பெணாத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் பக்கத்தில் பார்த்து சொன்னா, சும்மா பெணாத்திட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. பெணாத்துறது கிடந்து, நான் மட்டும் அவங்களுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் நடக்காது சார், நீ இவங்களுக்கு தான் பிள்ளையா பிறக்கணும்னு இருந்திருக்கு. நான் மட்டும் அமெரிக்கால இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், ஒன்னும் ஆயிருக்காது. யார கர்த்தர் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கிறாரு. யாருக்கு பிள்ளையா பிறக்கணுமோ அவங்களுக்கு தான் கரெக்டா தான் பிறந்திருக்கிறீங்க. சகலமும் எழுதி இருக்கிறபடி கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல உருவாக்கி வேறு பிரித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையா ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். பெணாத்திட்டு இருக்க கூடாது. போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இவர் ஆண்டவருக்கு ஒரு பிரேயர் பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார். என் பிதாக்களை எல்லாம் பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் விட நானு. இப்படி சொன்னாவாது ஆண்டவர் கேட்பாரா? அப்படிலாம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கேட்கவே மாட்டார் என்பதை இன்னைக்கு உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகிறேன். அல்ல எத்தனை பேர் நான் சாகணும்னு ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான் கிடைக்கும் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா. அல்லேலூயா. இப்படியா கேட்குற? நான் குறிச்ச நேரத்துக்கு முன்னாடியே போகணுங்கிற, அதெல்லாம் முடியாது. இன்னும் 2 years எக்ஸ்ட்ரா நீ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இளைச்சு போயிடாதீங்க, ஆத்துமாக்கள்ல சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. எலியாவை தட்டி எழுப்பி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எலும்பு, நீ போக வேண்டிய தூரம். ஹல்லேலூயா. உனக்குன்னு நான் வச்சிருக்கிறேன். ஆமென். அந்த டிராவல் எவ்வளோ பெரிய ஒரு தரிசனம், எவ்வளோ பெரிய ஒரு திட்டம். கையை தட்டி ஒரு சாதாரண ஒரு ஏசபேலுக்காக
ஏசபேல் மூஞ்ச கூட இவர் பார்த்தது கிடையாது. ஏசபேல முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது எலியா. அவ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அனுப்பி விட்டா, நாளைக்கு நேரம் உன் தலை உன் உடம்புல இருக்காது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குன தீர்க்கதரிசிக்கு கை கால்லாம் வளவளவளன்னு ஆடி போயிடுச்சு. ஏன்னா நம்மை போல பாடுள்ள மனுஷன். சில நேரத்தில் அப்படிதான் ஆகுது இல்ல? நான் பிராக்டிக்கலா பேசுறேன். என்னதான் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனாலும் சில போராட்டம், சில சவால், சில எதிர்பாராத சூழ்நிலைமை நம்மளை வந்து ஹிட் பண்ணும்போது அதை நம்மளால ஃபேஸ் பண்றதுக்கு முடியல. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால கையை தட்டே. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல. என் பணபலத்தால் சாதிக்க பார்த்த சாதிக்க முடியல. என் கால் பலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க பார்த்தேன், சுமக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். உன்னை முள்ளுல நடக்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு போனார்னா அதற்குரிய கால்ல செருப்பு, எந்த முள்ள தாங்கணுமோ அதுக்குரிய செருப்பை கொடுத்து தாங்க கொண்டு போவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் இல்லாமலாம் ஆண்டவர் அந்த பாதைக்குள்ள நம்மளை கொண்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் அப்படியே இருக்கிறாள். இயேசுவுக்கு பிரியமானவன். சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல, நான் உமக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நான் பிரியமானவன். இப்ப நான் உங்களுக்கு அழகா ஒரு காரியம் சொல்றேன். நீங்க பிரியமானவர்களா இருக்கிறதுனாலதான் உங்களை சுத்தி முள்ளு இருக்குது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, லீலி புஷ்பத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்காரு ஆண்டவர்? அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸின்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். நீங்க லீலி புஷ்பம், அதனாலதான் ஆண்டவர் உங்களை முள்ளுக்குள்ள வச்சிருக்கிறார். ராமன் சொல்ல மாட்டீங்களே? நான் மத்த மாதிரி பூவா இருந்தா என்ன சாதாரணமா ஆண்டவர் விட்டுருப்பாரு. ஐ எம் சம்திங் வெரி ஸ்பெஷல். அதனால ஆண்டவர் என்னை கொண்டு போய் அந்த முள்ளுகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நீங்க கேட்பீங்க, ஏன் ஆண்டவரே இந்த முள்ளு, ஏன் ஆண்டவரே இது குத்திக்கிட்டே இருக்குது ஆண்டவரே? அல்லேலூயா. சிலருக்கு முள்ளு அவங்க மாமியார். நிறைய நேரம் நீ ஜெபம் பண்ணி தான் பாக்குற, சீக்கிரமா முடிய சித்தம் நிறைவேறட்டும் பான்னு. அப்படிலாம் ஜெபம் பண்ணிடாதீங்க, மாத்தி நிறைவேற்றிடுவார். அந்த அம்மா நல்லா இருக்கும். சோத்திரம். நல்லா கவனிக்கணும். முள்ளு. சிலர் குடும்பத்துல பிள்ளைகள் முள்ளு, சிலருக்கு பெற்றோர்கள் முள்ளு, சிலருக்கு உடன் பிறந்தவங்க முள்ளு, சிலருக்கு வேலை செய்யற இடத்துல முள்ளு, படிக்கிற இடத்துல முள்ளு.
சிலருக்கு சபையிலையும் முள்ளு. அல்லேலூயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமா, என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா எனக்கு வேலைக்கு போறதுக்கே பிடிக்கல. ஏன்? யாரையுமே என்னால நம்பவே முடியல. எல்லாருமே எனக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பின்னால ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, பேசுறாங்க. அதனால எனக்கு வேலைக்கு போனாலே அவங்க மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீ வேலைக்கு போறதுக்கு அவங்க மூஞ்ச பார்க்க போறியா, உனக்கு பணம் வேணும்னு போறியா? புரியுதா உங்களுக்கு? நீ போ, உன் வேலையை செய்ய, நீ பாட்டுக்கு வா. அது மூஞ்ச பார்க்கறதுக்கா நீ போற வேலைக்கு? என் வேலை என்னன்னோ அதை நான் செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். வேலையில போயிட்டு எனக்கு ஃப்ரெண்டு கிடைக்குமான்னா அதெல்லாம் கிடைக்காது. ஆமா, வேலை ஸ்தலத்துல போயிட்டு என்ன யாராவது எவனும் புரிஞ்சுக்க மாட்டான். அவன் காரியத்தை தான் பார்த்துக்குவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தெளிந்த புத்தியா இருக்கணும். வேலையில போயிட்டு யாரையும் என்கிட்ட அன்புல அங்க போய் தேடாத. வேலைக்கு போறோமா, வேலையை செஞ்சுட்டு காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரணும். ஸ்தோத்திரம். முள்ளு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா? அந்த முள்ளு நீ லீலி புஷ்பமா இருக்கிறபடினாலதான் அந்த முள்ளுக்குள்ள உன்னை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சி மேஜர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். சொல்லுங்க, முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். கைகளை உயர்த்தி தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல நான் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் சொல்றேன், அந்த லீலி புஷ்பம் மொட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது மலரும் போதுதான் பிரச்சனை. மொட்டா இருக்க வரைக்கும் முள்ளு குத்தாது, அது கொஞ்சம் ப்ளூம் ஆகி இப்படி மலருது பாருங்க, அப்பதான் குத்த ஆரம்பிக்கும். நீ மொட்டா இருக்கிற வரைக்கும் யாரும் உன் பக்கத்துல தொந்தரவு பண்ணவே வரமாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க. ஆனா நீ மலர ஆரம்பிக்கிற, நீ ஒரு ஸ்டெப்பு வளர ஆரம்பிக்கிற, நீ முன்னேறி போக ஆரம்பிக்கிறீங்கன்னா சுத்தி சுத்தி குத்த ஆரம்பிப்பாங்க. உங்களை முள்ளு குத்த ஆரம்பிக்குதுனாலே தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்ன அடுத்த நிலைக்குள்ள கொண்டு போக. கையை தட்டுருங்க பலத்தோட, பலமா கை தட்டுங்களே. ஆமே, அடுத்த நிலைக்குள்ள கர்த்தர் என்ன கொண்டு போக ஆரம்பிச்சுட்டார். யாருமே என்னை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்கன்னா நீ ஒரு டம்மி பீஸ்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா சும்மாவே உங்களை பத்தி உட்கார்ந்து பேசுறாங்கன்னா நீ மலர்ந்துகிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீ மலர்றது அவங்க கண்ணை பறிக்குதுன்னு அர்த்தம். சிலர் பாருங்க, அப்படியே நம்மளை பார்க்கிற பார்வையிலேயே சுட்டரிச்சிருவாங்க, மதுரை எரித்த கண்ணகி மாதிரி. ஆமா, நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு முன்னாடி தான் நீ சும்மா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம். சொல்ல மாட்டீங்களே, அவங்களாம் என்ன பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீ அப்படியே ஒரு பரிதாப பஞ்ச வேஷம் போட்டுறக்கூடாது.
அங்க வந்து நீ நல்லா தேவ பிள்ளைகள் அப்படி கம்பீரமா ராஜாவின் பிள்ளை மாதிரி, ஓ ஸ்தோத்திரம். நீதிமான்களோ சிங்கத்தை போல, உன் நட சிங்கம் போல, உன் பேச்சு சிங்கம் போல. வயிறறிஞ்சு சாவு இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. அவ நடக்கிற நடைய பத்தியா, அவ கட்டியிருக்கிற சாலைய பத்தியா? பேசுறாங்களா? நீ மலர்ந்துகிட்டு இருக்கிற. நம்ம என்னமோ ஒரு 500 ரூபா புடவை தான் வாங்கி கட்டியிருப்பீங்க. ஆமா, அதுவே உன் மேல மகிமையா அவங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஆமா, நம்ம லைஃப் என்னவோ சிம்பிளா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை பாக்குறவனுக்கெல்லாம் வயிறு எரியுதுன்னா அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த லீலி புஷ்பம் மலரும் போது சுத்தி முள்ளுங்க குத்த ஆரம்பிக்கும் போது இதழ்கள் எல்லாம் கிழிக்கப்படும். நான் சொல்றேன், சில நேரத்துல கர்த்தர் உன்னை கிழிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போவார். ஓ ஹல்லேலூயா. இதழ்கள் கிழிக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41, 42, 43, 44 வசனங்களை வாசிங்க. லூக்கா 22:41 இருந்து. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவருடைய பாத்திரத்தை விலக்கி வைத்தான். அப்படியா? அந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்குன்றதுக்கு அங்க பதிலே கிடையாது. இயேசு செய்த ஜெபத்துக்கு என்ன இல்ல? பதில் இல்ல. பதிலுக்கு பதிலா பலன் கிடைக்குது. கைய தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. பதில். நான் சொல்றேன், சில ஜெபங்களுக்கு பதில் அல்ல, சில ஜெபங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஈ மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். ஓஹோ, தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென் சொல்லுங்க. சில ஜெபங்களுக்கு என்ன கிடையாது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. சில ஜெபங்களுக்கு பதில் கிடையாது, பலன் உண்டு. பலன் கிடைக்கும். சொல்லுங்க, பலன் கிடைக்கும் சொல்லுங்களேன். பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இந்த வசனத்துல பார்க்கிறோம், இந்த பாத்திரம் நீங்கட்டும். இல்ல சார், இந்த பாத்திரத்தெல்லாம் நீக்க முடியாது சார். இந்த பாத்திரம் உனக்குன்னு ஃபிக்ஸ் ஆனது. சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சில பாத்திரத்தெல்லாம் கர்த்தர் நீக்கவே மாட்டார். பெர்மனண்டா வச்சிருப்பாரு பக்கத்திலேயே, உன் புருஷனை மாதிரி, உன் மனைவியை மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சில பாத்திரம்லாம் பிள்ளைகள் மாதிரி பக்கத்திலேயே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அந்த பாத்திரத்தை நீக்கிறத பத்தி இப்ப பேச்சில்ல, அந்த பாத்திரத்தை சகிக்கிறதற்கு நான் ஒரு தூதனை அனுப்பி உன்னை பலப்படுத்துவேன். கிருபையை கொடுத்தாரு பவுலுக்கு. முள்ளை எடுங்கன்னு 3 முறை ஜெபம் பண்ணா. முள்ளை எடுக்கவே இல்லையே லாஸ்ட் வரைக்குமே. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த முள்ளை எடுத்துட்டா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுப்பா. இந்த முள் இருந்தாதான் நீ கரெக்டா இருப்ப. பக்கத்துல கை பிடிச்ச சொல்லுங்க, சில முள்ளெல்லாம் இருந்தாதான் நம்ம ஒழுங்கா இருப்போம்.
அந்த முள்ளுன்னும் போதே உங்க மனசுல ஒருத்தரை நினைக்கிறீங்க பாத்தீங்க, அவர்தான் அவங்கதான். அதை வச்சிருக்கதே ஆண்டவர் நம்மளை கரெக்டா வச்சிருக்க. நீ ஃப்ரீக்வன்சியில கரெக்டா போகணுன்றதுக்கு தான் அந்த முள்ளு இருக்குது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. எஸ், முள்ள எடுக்கவே இல்லையே. ஆகமத்துல ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இங்க ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் போது பாத்திரத்தை ஆண்டவர் நீக்கல. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் போதும். அவருடைய வேர்வை ரத்தமா வெளியே சிந்துற அளவுக்கு வியாகுலம். இதுதான் இதழ்கள் கிழிக்கப்படுகிற அனுபவம். அந்த லீலி புஷ்பத்தை சுற்றி இருக்கிற முள்கள் குத்தும் போது, இதழ்கள் கிழிக்கப்படும் போது இயேசு என்ன பாடுபட்டாரோ அந்த பாடுகளுக்கு ஊடாய் நீங்களும் நானும் சில நேரத்திலே கடந்து போய் தான் ஆக வேண்டும். இயேசுவினுடைய வேர்வை ரத்தமாய், that much of agony, that much of pain, சகிக்க முடியாத பாடு. பாவம் இல்லாத அவர் மேல முழு உலகத்தின் பாவமும் சுமத்தப்பட்டது. அதை அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அந்த பெயினுடைய வெளிப்பாடு தான் வேர்வை என்னவா விழுது, ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், some pains will tear you off. உங்களை அது கிழித்தெடுக்கும். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த கிழித்தெடுக்கப்படுகிற அந்த லீலி புஷ்பம் அது ஒரு பக்கத்துல கிழித்தெடுக்கப்பட்டு இருக்குது. ஆனா மறு பக்கத்துல இன்னொரு காரியம் நடந்துட்டு இருக்கு. அந்த லீலி புஷ்பம் வழியாய் நடந்து போகிறவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இங்க இருந்து ஏதோ ஒரு வாசனை புறப்பட்டு கொண்டிருக்கிறது. கைய தட்ட மாட்டுறீங்களே. இந்த சைடு நடந்து போனாலே என்னது நான் சொல்றேன், அந்த கிழிக்கப்படுகிற அனுபவம் இல்லாம வாசனை வெளியே வராது. பரிமள தைலம் உடைக்கப்படாமல் வாசனை வெளியே வராது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அந்த ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை உடைக்கப்பட்டாதான் வாசனை வெளியே வரும். கிழிக்கப்பட்டாதான் வாசனை வெளியே வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை அப்படியே விட்டுட்டாரா? விடல. இப்பதான் இதை வாசிச்சு முடிச்சிருவோம். எபிரேயர் 12 அதிகாரம் 2-3 வசனங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிச்சு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தே வலது பாரிசத்திலே வீட்டிரு கைகளை தட்டி நல்ல ஒரு அல்லேலூயா. இதை நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். G plus G is equal to G. சொல்லுங்க. கெத்சமனே, ஃபர்ஸ்ட் G வந்து கெத்சமனே பிளஸ் அதர் G கோல்கதா இஸ் ஈக்குவல் டு க்ளோரி. கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கெத்சமனே அனுபவம் இல்லாம, கொல்கதாவின் அனுபவம் இல்லாம க்ளோரிய பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவமானத்தை எண்ணாத. உங்களெல்லாம் படுத்துற பாடுக்கு முன்னாடி என்ன ரொம்ப படுத்திட்டாங்க. பச்சை மரத்துக்கே இவர்கள் இவைகள் செய்ய மாட்டார்கள்னா பட்டை மரத்தை எப்படியா விட்டுருவாங்க அவங்க? அல்லேலூயா சொல்லுங்க.
நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்களை விட அவர் அதிகமான பாடுகளை சகிச்சிருப்பார்னா உங்களுக்கும் அந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். தமக்கு முன் வாசிச்சு முடிக்கலாம், சேர்ந்து வாசிச்சு முடிச்சிடலாம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. சி மேஜர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது, நித்தியமா மோட்ச வீட்டு ஓ நித்தியமா மோட்ச வீட்டு அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது. நல்ல கைகளை தட்டி மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதுமா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால். தலைக்கு மேல கை தட்டி பாடுங்க. நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போது, சேர்ந்தால் போது, அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது. ஆமென். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போது, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போது, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போது. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே நீச்சல். எல்லா கைகளை தட்டு. ஓ விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல மேல் வந்த மந்திடோ. விண்ணக காற்றே நீ ஒரு காற்று வீசட்டும், ஒரு தேவ பலன் இறங்கட்டும். நல்ல கை தட்டு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என் மேல் வந்த. ஆமென். விண்ணக காற்றே நீ. அன்றைக்கு இயேசுவின் மேல ஒரு தேவ பலன் வந்து இறங்கினது போல கைகளை தட்டி. ஆமென். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திர நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும். நல்ல கை தட்டி பாத்திரங்கள் நிரம்பட்டும். ஓ என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் பாத்திரங்கள் நிரம்பட்டும், நிரம்பட்டும். ஆமென். என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழி. ஓ ரபல ரபல வஷல ரபா
ஒவ்வொரு பாத்திரங்களையும் கத்த நிரப்புவீராக. ஒவ்வொரு பாத்திரங்களை கத்த நிரப்புவீராக. நிரப்பப்படு, நிரப்பப்படு. ஒரு தேவ பலன் உன்னை நிரப்பட்டும். ஓ என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி ரகலதரபா. அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன், ஒரு தேவ பலன். ஓ என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடு. வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரோ. விண்ணக காற்றேனே ரபா கபலரா ரேபா ஷலரபா பாபா. ஒரு காற்று வீசட்டும், ஒரு காற்று வீசட்டும். உன் வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில ஒரு தெய்வீக காற்று, ஒரு ரூபா காற்று. ரஷலே ஃபயர், ஃபயர். நிரப்பப்படு, நிரப்பப்படு, நிரப்பப்படு. ஆமென். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ வல்லமை இறங்குது. ரகலபா. ஓ விண்ணக ரபலரா ஷலதரபா. கட்டுகள் எல்லாம் உடையட்டும், கட்டுகள் எல்லாம் உடையட்டும், கட்டுகள் எல்லாம் உடையட்டும், கட்டுகள் எல்லாம் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. கைகளை நல்லா தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரப்பப்படும். அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில கர்த்தர் சொல்றாரு, ஒரு பலன், உன்னதத்தின் பலன் உன் மேல இறங்கி வருகிறது. திடன்கொள், பலப்படு, ஆவியில பலப்படு, ஆவியில பலப்படு, ஆவியில பலப்படு. ரே காதா ரா காதா ரா ரம்பஷ்யதா ராதா ராபா. ஆவியில ஒரு பலன். கர்த்தர் சொல்றாரு, இந்த போராட்டம் உன்னை அழிந்து போக பண்றதுக்கு அல்ல. இந்த அக்கினி உன்னை அழிப்பதற்காய் அல்ல. ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த அக்கினியிலிருந்து வெளியே வரும்போது உன்னை கொண்டு வெளிப்படுகிற சாட்சி அது பயங்கரமா இருக்கும். அவர்கள் மேல ஒரு தீ வாசனை கூட இல்ல. அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் இந்த நாட்கள்ல அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தின் நாட்கள், இந்த பிரச்சனையின் நாட்கள், இந்த அவமானத்தின் நாட்கள் உன்னை ஒடுக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் அதிகரிக்கிற நாட்கள் இது. பெற்றுக்கொள், பெற்றுக்கோ சகோதரனே, பெற்றுக்கோ சகோதரனே. ரபா லாபா. ஒரு புதிய பலத்தோட இந்த உபவாச நாட்களுக்கு பிறகு நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். ஓ யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபயோத் என்னை ஆளுகை செய்கிறீர். சத்தமா, என்னை மீண்டும் கட்டுகிறீர், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சத்தமா, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே.